பிரியா கூட தான் பேச போறோம். இவ்ளோ ஷார்ட் பீரியட்ல நான் மேரேஜ் பண்ணிட்டேன். இவ்ளோ ஷார்ட் பீரியட்னா எவ்வளவு ஷார்ட் பீரியட்? ஐ அம் ஜஸ்ட் 19 only. ஓகே, ஏன் அவ்வளவு சீக்கிரமா கல்யாணம்? இவ்ளோ சீக்கிரம்னா அம்மா ஒத்துக்கல. ஒத்துக்கிட்டாங்க சம் ப்ராப்ளம்னால. எனக்கு என்ன பேசுறது தெரியல. ஒரு 4 to 5 years தான் நான் உங்க ஷோ கேட்டுட்டு இருக்கேன். நான் அவ்வளோ ஒரு பிக் ஃபேனு. என்ன சொல்றது, என் லைஃப் எப்போ நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆயிருக்கலாமோன்றதுதான் தோணுது. ஓகே, அம்மா அப்பாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு போதுமான அளவு டைம் எடுத்துக்கிட்டோன்னு உங்களுக்கு இப்ப தோணுதா, இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கலாம்னு தோணுதா? ரொம்ப தோணுது லவ் குரு. எப்படி சொல்றது, அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அப்பா இல்ல அம்மா மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. வீட்லயும் இங்கேயும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அவங்களும் கன்வின்ஸ் பண்ணிடுவேன். பாதி கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. எனிவே, ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. அந்த முடிவுல நிக்கிறது தான் நீங்க எடுத்த முடிவுக்கான ஒரு சரியான மரியாதையும் இருக்கும். அண்ட் மற்றபடி குற்ற உணர்ச்சிக்குள்ளார எல்லாம் போயிடாதீங்க. ஏன்னா அதுல இருந்து உங்களை மீட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம கூட பேசுறதுக்காக சுதர்ஷன் வந்திருக்காரு. சுதர்ஷன், என்ன பகிர்ந்து போறீங்க? எல்லா லைஃப்ல வந்து எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். லைஃப் இஸ் வெரி ஷார்ட். சோ அத ஒரு மனசுல வச்சுட்டு ஒரு ஈகோ, ஒரு மத்தவங்க மேல ஒரு வெறுப்பு இல்லாம எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச டாபிக் தான். பட் இதை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஒரு இது தோணு. முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வோம், முடிஞ்ச அளவுக்கு எல்லார்ட்டையும் அன்பாக இருப்போம். எக்ஸலென்ட் தாட். அண்ட் இந்த நிமிஷம் நம்ம எல்லோரும் கூட மனதார ஒரு 30 செகண்ட் ஸ்ப்ரே கூட பண்ணிக்கலாம். இந்த நேரத்துல இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு மன சங்கடத்தை சுமந்துக்கிட்டு அதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தவிக்கக்கூடிய எத்தனையோ ஜீவன்கள் இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய பிரேயர் ஒரு சின்ன மாற்றத்துக்கு. நான்சி கூட தான் பேச போறோம். நான் ஒருத்தவங்க லவ் பண்றேன் லவ் குரு. இது வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 ஏஜ் ஆகுது. இது வரைக்கும் லவ்ன்ற ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, கிட்டத்தட்ட அவங்கள லவ் பண்ணி ஒரு 1 year ஆக போகுது. இந்த 1 yearல வந்து லவ் இதுதான் அப்படின்னு சொல்லி என்ன அதிகமா சிரிக்க வச்சதும் அவன் தான், என்ன அதிகமா அழ வச்சதும் அவன் தான், அதிகமா சிந்திக்க வச்சதும் அவன் தான். ஓகே, எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் லவ் குரு. எப்பவுமே வந்து சண்டை போட மாட்டோம். நாங்க வந்து எங்க வெளியே போனாலும் ஒரு லவ்வர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டோம். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் நாங்க போவோம். எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்போம். இப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து கோவப்படுறான்னா அதே செகண்ட் அவன மாதிரி ஒரு கேரக்டர் நான் இது வரைக்கும் லைஃப்ல பார்த்ததே இல்ல லவ் குரு. அந்த அளவுக்கு ஒரு ஆளு. சரி, சம்டைம்லாம் வந்து அவன் என்கிட்ட சண்டை போடும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்டா நம்ம லவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபீல். ஆனா இவனை லவ் பண்ணும் அப்படின்ற ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷமா இருக்கு. கருத்து வேறுபாடுகள் இல்லாத, சண்டைகள் இல்லாத திருமண உறவுகளோ காதல் உறவுகளோ கிடையாது. சோ கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரும் தான், சரிங்களா? சண்டைகள் இருக்கும், அதுதான் காதல உயிர் போட வச்சிருக்கும். சோ அதனால நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. சீக்கிரமாவே இந்த சண்டைகள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷமா எல்லா ப்ராப்ளமும் சார்ட்டட், இந்தாங்க கல்யாண பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி நீங்க இந்த ஷோல பேசணும். இதுதான் இப்போதைக்கு என்னுடைய ஒரே ஒரு பிரேயர்ஸ் உங்களுக்கு. ராஜா கூட தான் பேச போறோம். பகிர்ந்துக்கணும்ன்றத விட ஒரு இன்வைட் கூட வச்சுக்கலாமா உங்களுக்கு? என்ன இன்வைட் பண்ணது எனக்கு தெரியல. என் பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டே நாளைக்கு. சூப்பர் பிரதர், வாழ்த்துக்கள். அதான் அது உங்களுக்கு ஒரு விஷயமா சொல்லி உங்களை இன்வைட் பண்றேன்னா எப்படி பண்றது என்னன்றதுதான் தெரியல. சொல்லவே இல்லையே நீங்க இத பத்தி தான் நீங்க பேச போறீங்கன்னு சொல்லவே இல்ல. சட்டுப்பட்டு சர்ப்ரைஸா ஒரு இன்விடேஷன் கொடுக்குறீங்க. எங்க நடக்குது ஃபங்க்ஷன்? பெருசாலாம் பண்ண வேண்டியது இல்ல பிரதர். நம்ம எல்லாரும் ஃபேமிலியா ஒண்ணு கூடுறோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே, இதை விட வேற என்ன பெருசா வேணும்? ஹால் பெருசு, அது பெருசு, இது பெருசு, அதுலயா இருக்குது பெருசு? சந்தோஷம் தான் பெருசு. நம்ம ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. பட் இப்ப யாருமே எங்க கூட இல்ல. ஓகே, நாங்க சொன்ன ஒரு சின்ன தப்புனால. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி, அதோட ஃப்ரெண்ட் தான் இப்ப என்னோட முழுசா என்னோட ஃபேமிலியா இருக்கிறது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. நீங்க சென்னையில இருந்து தானே கால் பண்ணிட்டீங்க? நான் சென்னையில இருந்து 50 ஓட்டி. சரி, நான் கண்டிப்பா நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். சரியா? பாப்பாவுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பாப்பா பேர் என்ன? லக்ஷிதா. லக்ஷிதாவுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விண்ணில் எத்தனை விண்மீனோட மண்ணில் எத்தனை காலம் வாழ்க. அண்ட் தேங்க்யூ இவ்வளவு பர்சனலா ஒரு இன்விடேஷனை எனக்கு நீங்க கொடுக்கறதுக்கு. தேங்க்ஸ் லாட் ராஜா. மெயினா உங்க பர்சனல் நம்பர் சப்போஸ் உங்களால வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் உங்க பர்சனல் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுவீங்களா? நான் கண்டிப்பா வரதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். அருணா கூட தான் பேச போறோம். லவ் குரு, எனக்கு கல்யாணம் ஆகி போன 2018 தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. என்னோட கணவர் வந்து இதுல ஒர்க் பண்றாரு, ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 2 மாசம் கூட நாங்க நல்லா இல்ல எங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
மோஸ்ட்லி எல்லாருக்கும் கல்யாணத்துல என்ன பிரச்சனை இருக்குமோ அதே அளவுக்கு தான் எங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. அப்படியேதான் போயிட்டு இருந்துச்சு. இந்த இடையில ஒரு பிரச்சனைனால நான் அவர்கிட்ட சொல்லாம பொய் சொல்லிட்டு வீட்டை விட்டு நான் போயிட்டேன் எங்க பெரியம்மா வீட்டுக்கு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி அவரு அதுல இருந்து என் கூட சண்டை போட ஆரம்பிச்சாரு. இப்ப எங்களுக்குள்ள வந்துட்டு அந்த பிரிவு ரொம்ப பெருசா வந்துருச்சுங்க குரு. அவர்கிட்ட சொல்லி உங்களால புரிய வைக்க முடியலையா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு? நான் சொன்னா அவரை கேட்டா நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட, என்னை ஏமாத்திட்ட, நான் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லியும் நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டாரு. சரின்ட்டு இப்போ அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி எங்களுக்குள்ள நாங்க ஒரே வீட்டுலதான் இருக்கோம். இல்ல குரு, நான் எந்த வேலைக்கும் நான் போகல. ஆனா ஒரே வீட்டுக்குள்ள 2 பேரும் தனித்தனியா தான் இருக்கும். 2 சமையல் நடக்குது வீட்டுல. அம்மா அப்பா எல்லாருமே வந்து கேட்டாங்க, சொந்தக்காரவங்க எல்லாருமே பேசிட்டாங்க. அவர் எதுக்குமே அசைய மாட்டேங்கிறாரு. நான் எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்பதான் வாழ்வேன். என்கிட்ட என் கையால சாப்பிடுறது கூட கிடையாது அவரு. வீட்டுக்கு லேட்டா தான் வர்றாரு. ஏன் லேட்டா வர்றீங்க என்ன இதுன்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி, இந்த பிரச்சனையுடைய சினாரியோ என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, உணர முடியுது. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா சில நேரங்கள்ல சில காயங்கள்ல இருந்து அவங்களே தன்னை மீட்டு எடுத்துட்டதா உணர்ந்த பிறகு வெளியில வருது நல்லது. மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்றதை விட அது கொஞ்சம் காலகட்டம் அதிகமா எடுத்தாலுமே பரவாயில்ல, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஏன்னா அவர் இந்த லைஃபே வேணாம்னு நினைச்சிருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு வீட்டுக்குள்ளாரே நீங்க இருந்திருக்க முடியாது. ஸோ இந்த லைஃப் வேணும்னு நினைக்கிறாரு. பட் நீங்க சொன்ன பொய்யோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை அவர் மறைச்சிட்டதா சொல்றீங்க இல்லையா, அதனால் ஏற்பட்ட அந்த காயத்துல இருந்து மீண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான காலகட்டம் வேணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஸோ அதனால இது அவருக்கான டைமா கொஞ்சம் விட்டு பாருங்க. அவங்களாவே அவங்களுடைய காயத்துல இருந்து மீண்டு வெளியில வந்தாங்கன்னா தான் நல்லது. மற்றவங்களால சேர்ந்து கமான் நீ வெளியில வந்துருன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணா அது என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப அதை சொல்லிக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அன்னைக்கே நான் சொன்னேன்ல, நான் இன்னும் இதுல இருந்து கம்ப்ளீட்டா ஹீல் ஆகல, ஏன் என்ன போட்டு எல்லாரும் ப்ரெஷர் பண்ணி என்ன வெளியில கொண்டு வந்தீங்கன்னு வேற மாதிரி இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால நம்பிக்கையோட காத்துருங்க. எனக்கு இப்போதைக்கு இது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. கார்த்திக் கூட தான் பேச போறோம். வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் உங்களோட ப்ரோக்ராம் நிறைய நாள் கேட்டதுல வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, என்னை விட கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அது என் வாழ்க்கையை நான் இன்னும் பெட்டரா இருக்கணும்னு நினைச்ச விஷயம். சூப்பர், நல்ல விஷயம். இந்த ஷோலயே நிறுத்திட்டு இருக்கீங்க. நம்மளை விட நிறைய பேருக்கு உண்மையாவே நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அது உணர்ந்தோனாலே நம்ம கஷ்டம்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னு தோணும். உண்மைதான், கரெக்ட். ஐயோ, நான் இன்ஸ்பிரேஷன்லாம் கிடையாது. நீங்க அந்த வார்த்தையை தயவு செஞ்சு கூட சொல்லாதீங்க. இந்த ஷோல ஷேர் பண்றாங்கல்ல, அவங்களோட பேஜஸ் ஷேர் பண்றாங்க, அவங்களோட ஸ்டோரிஸை சொல்றாங்க இல்லையா, அவங்க தான் உண்மையாவே இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டிஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஒரு பிரைவேட் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். சோ எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? நல்லா போயிட்டு இருக்குங்க. குட். ரெண்டாவது விஷயம் நான் சொல்லுங்க. அது வந்து உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட். ஆக்சுவலி என் மேல கம்ப்ளைண்டா? ஆமா. நல்ல பெரிய கம்ப்ளைண்டா சொல்லுங்க, சின்னதா சொல்லாதீங்க. ஆமா, அது வந்து நான் ஒரு ஏமாற்றம்னு சொல்லலாம் உங்ககிட்ட. 96 டைரக்டர் வந்து உங்ககிட்ட பேசினது வந்து உங்ககிட்ட பேசல அப்படின்றது கேட்கறப்ப தெரிஞ்சது. ஆமா, அது என்கிட்ட பேசினது கிடையாது. அது அப்போடைய ஷோ லான்ச் பண்றதுக்காக வந்தது. என்னன்னா நீங்க சொன்ன விஷயத்துக்கு நானே விளக்கம் சொல்லிடுறேன். என்னன்னா பொதுவாக இந்த மாதிரியான திரைப்பிரபலங்கள்லாம் வராங்க இல்லையா, அவங்க வர நேரத்துல யார் அவைலபிளா இருக்காங்களோ அவங்க தான் அவங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. சோ சில நேரங்கள்ல அது அவங்க பேசினதையே அவங்களுடைய ஷோல பிளே ஆகும். திரும்ப அவங்களுடைய பேட்டி அன்னைக்கு கேட்க மறந்தவங்க இல்ல அந்த டைம் பேண்ட்ல கேட்க மிஸ் பண்ணாதவங்க அவங்களுக்கு கேட்கணுமேங்கிறதுக்காக இன்னொரு ஷோலையும் அதை நம்ம ஷோகேஸ் பண்ணுவோம். சோ இது இயல்பாக ரேடியோ ஸ்டேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். அந்த நிகழ்ச்சி வந்து நான் நேரடியா அவர் இன்டர்வியூ பண்ண மாதிரி ஒரு ஏமாற்ற முயற்சியா உங்களுக்கு தோணி இருந்ததுன்னா சாரி ஃபார் தட். ஓகே, இல்ல சாரி சொல்றீங்களா? ஏன்னா அன்னைக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா 3 இன்டர்வியூஸ் போயிருக்கோம். ஒன்னு வந்து அருண்ராஜா காமராஜோட ஒரு இன்டர்வியூ போயிருக்கோம், விஸ்வாசம் படத்தோட இயக்குனர் சிவா அண்ட் பிரேமோட இன்டர்வியூ. அதுல அருண்ராஜா காமராஜோட இன்டர்வியூ மட்டும் தான் நான் எடுத்தேன். மத்த 2 இன்டர்வியூவையும் ஒரு இன்டர்வியூவை முன்னா எடுத்திருந்தாரு, ஒரு இன்டர்வியூவை நான்சி எடுத்திருந்தாங்க. சரியா? சோ 3 நாட்கள் 3 நிகழ்ச்சிகள், சிறப்பு நிகழ்ச்சிகளுக்காக அந்த 3 இன்டர்வியூவை நான் என்னோட ஷோல போடுற மாதிரி இருந்துச்சு, வேற எதுவும் இல்ல. ஓகே, தேங்க்யூ. எனிவே ஷோ பத்தி இவ்வளவு க்ளோஸா அப்சர்வ் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் சொல்றதுக்கும் இவ்வளவு ஃபாலோ பண்றதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் கார்த்திக். குருமூர்த்தி கூட தான் பேச போறோம். ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பேசி, ஒரு லெசன் கொடுக்குற பொண்ணு உங்கள்கிட்ட பேசிட்டு இல்ல, இந்த மாதிரி லவ் பண்றேன் அப்பா அம்மா நீங்க கூட அட்வைஸ் பண்ணி. ஆமா, அது கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இந்த பொண்ணுங்க ஏன்னா நான் ஒரு பொண்ணு, நானும் லவ் மேரேஜ் தான். இருந்தாலும் பொண்ணு லவ் பண்ணா அக்செப்ட் பண்ணுவோம். இருந்தாலும் சீக்கிரமா இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது பயமா இருக்கும். இல்ல நானுமே ஆக்சுவலி அவங்க கிட்ட அதான் சொன்னேன். சோ ஸ்கூல் டேஸ் இது படிக்கிறதுக்கான விஷயம்னு சொல்லி தான் நானும் சொன்னேன்.
நீங்க சொன்னீங்க, நீங்க கண்டிப்பா சொன்னீங்க. இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எப்படி டக்குனு புரியுமா புரியாதான்னு தெரியலையா. நிறைய பேருக்கு அட்வான்ஸ்டா இருக்கிறாங்க, ரொம்ப என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபேண்டசிக்குள்ள மாட்டிட்டு உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்களா? இல்ல, ஒரு நீங்க சொல்றது ஒரு சமூக அக்கறை சார்ந்த ஒரு விஷயம். அதை நம்ம ஷோல நம்ம அதை என்கரேஜ் பண்றதே கிடையாது. இந்த ஸ்கூல் லவ் அவங்க வருத்தப்பட்டாலும் சரி, அவங்க நம்ம ஷோவே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாலும் சரி, ஸ்கூல் படிக்கும்போது படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பல வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சோ அதை நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். சரியா? நம்ம சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். சோ அதனால நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். சரியா? இன்னொரு விஷயம் சொல்லுறேன். ராஜமுருகன் சார் எங்கேயாவது மீட் பண்ணீங்கன்னா அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. அடிக்கடி இந்த மாதிரி படங்கள் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்த்தேன். வெரி வெரி பேட், பயங்கரம் அது. சரி, வெரி வெரி பேட் பயங்கரமா? கண்டிப்பா நான் ராஜமுருகன் சந்திப்பேன். எல்லாரையும் கள்ளக்கண்ணு சாரு, திருவரங்காண்டி, வளர்மதியெல்லாம் கூட்டிட்டு இருக்காங்க. ஓகே, நான் கண்டிப்பா அவரை சந்திக்கும் போது நீங்க சொன்ன இந்த வாழ்த்து செய்தியை நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். சரியா? தேங்க்யூ குருமூர்த்தி, ரொம்ப நன்றி. செந்தில் வணக்கம், லவ் குரு பேசுறேன் ரேடியோ சிட்டில இருந்து. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? செந்தில், எப்படி போயிட்டு இருக்குது லைஃப்? சார் நல்லா போயிட்டு இருக்கு சார், ஹாப்பி சார், சூப்பர் சார். சொல்லுங்க, இன்னைக்கு இந்த ஃப்ரைடே ஃபிராங்க் டேல என்ன ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்களோட டீம் பாத்தீங்கன்னா நிறைய ஜானர்ஸ் ஊரா சுத்துறோம் சார். அதான் எங்களோட ஒர்க்கே, ப்ரொஃபஷனலே. ஓகே, என்ன அப்படி ஒரு ஒர்க்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்டர்னல் ஆடிட்டிங் சார், ஒரு பிரைவேட் கம்பெனில. எங்கெங்கெல்லாம் எங்க ஷாப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நாங்க வந்து இன்டர்னல் ஆடிட்டிங் போவோம். சோ அதுக்கு கூட ரைட் நோ ஐ அம் இன் பெங்களூர். எப்படி இருக்கு பெங்களூர்ல கிளைமேட்? சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. இருந்தாலும் அதுக்காக பெங்களூர்ல இருக்க சொன்னா இருந்துருவீங்களா? இல்ல அப்படி இருக்க முடியாது. ஏன்னா இங்க ஃபுட் நம்மளுக்கு செட் ஆகாது. ஃபுட் செட் ஆச்சுன்னா இருந்துருவீங்க, நம்ம ஊரை விட்டு போயிடுவீங்க. 100% இருக்க மாட்டோம். அந்த ப்ரொஃபஷனலுக்காக நாங்க வேற வழி இல்லாம தான் வரோம். ஓகே, கோகுல் கூட தான் பேச போறோம். லவ் குரு, நான் இப்போ வந்து ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன் பிசிஏ. எந்த காலேஜ்? சிந்தி காலேஜ், வேலப்பஞ்சாவட்ல இருக்கு. ஓகே, இப்போ ஃபேர்வெல் டே வரப்போகுது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விட்டு அவங்க ஒரு ஜாப் தனித்தனியா போறோம். அதனால வந்து எல்லாருக்கும் ஒரு குட் பை. இப்போ அடுத்த சாங் வந்து அவங்களுக்காக டெடிகேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். எத்தனை வருஷம் கூடவே இருந்தோம்னாலும் அதுக்கு பிறகு திரும்ப எத்தனையோ வருஷம் அவங்க கூட தொடர்ந்து பயணிக்க போறோம்னாலுமே அந்த பிரிவு அப்படிங்கிறது வரும்போது ஒரு நிமிஷம் அப்படி நம்மள அசைச்சு பாத்துருது இல்ல? ஆமா. அடுத்து என்ன வேலைக்கு போறோம், லைஃப்ல என்ன பண்ண போறோம் இதெல்லாம் தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தாண்டி அந்த ஃப்ரெண்ட்ஸை பிரியிற அப்படி அந்த ஒரு உணர்வு வந்து ஒரு கனத்தை கொடுக்குது பாருங்க மனசுக்குள்ளார. அதுதான் நட்புடைய ஸ்பெஷாலிட்டி. கண்டிப்பா நிறைய ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஃப்ரெண்டை விட்டு தான் இன்னொரு இடத்துக்கு போக முடியுது. இப்போ காலேஜ் ஃப்ரெண்டு, அடுத்தது வந்து ஒரு ஜாப் போனா அங்க ஒரு ஃப்ரெண்டு. பட் ஃப்ரெண்டு நம்ம கூட தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டை விட்டுட்டு போறமேன்றது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேற ஒன்று. Stay tuned now, Radio City, Love Guru.